மாவட்டத்தில் 27 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்த வழக்கில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பீரோவை உடைத்து நகை திருடிய வழக்கில் குற்றவாளி யார்? மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த 27 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து கொள்ளையடித்து சென்றதால் ஏழை தாய் உடைந்து போயிருக்கிறார். வழக்கை முறையாக விசாரித்து கொள்ளையர்களை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கண்ணீருடன் இவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூலி தொழிலாளி வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பலை போலீசார் கைது செய்வார்களா? மகளுக்காக இவர் சேர்த்து வைத்த நகைகள் பத்திரமாக மீட்கப்படுமா? திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளியான மோகன் என்பவரது வீட்டில் 27 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்றுவிட ஆட்கள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு வீடு புகுந்து கொள்ளை கும்பல் பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை மொத்தமாக லவுட்டி உள்ளனர். இது தொடர்பாக மோகனின் மனைவி கவிதா திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை பதிவு மட்டும் எடுத்ததோடு சரி, அதன் பின்னர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கணவன் மனைவி இருவருமே கூலி வேலைக்கு செல்வதால் தினமும் வேலைக்கு செல்லும் போது வீட்டை பூட்டி சாவியை அங்கேயே மறைத்து வைத்துவிட்டு செல்வது வழக்கம். அதை நோட்டமிட்டு தெரிந்து கொண்ட யாரோதான் கைவரிசை காட்டி உள்ளனர். இதனால் திருட்டில் ஈடுபட்டவர்கள் உள்ளூர் நபர்களாக இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தி கொள்ளை கும்பலை கண்டுபிடிப்பார்களா? விசாரணையின் முடிவிலேயே அது தெரிய வரும்.